வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்குரிய ஆன்சருக்கு தான் செக் பண்ணுறோம். ஏன் நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோன்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம எல்லாருமே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக 3% கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணலனாலும் அந்த கொஸ்டினே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கூட கேட்குறாங்க இப்போனா. ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மூலமாக நம்ம நிறைய ஆன்சர்ஸ் பண்ணலாம் கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேபிட் ஸ்கிம்மிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் விரைந்து கடைந்தெடுக்கும் தந்திரம் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ ப்ராடக்ட் அட் ஹை ரேட் வித் மோர் ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ். அதாவது புதிய பொருட்களை அதிக விலையில் அறிமுகப்படுத்தி விற்பனை செலவுகளை அதிகப்படுத்துதல். ஸோ நான் தமிழில் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன், இங்கிலீஷில் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன், ஆன்சருமே நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கிங் கேபிட்டல் இஸ் த எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் ஓவர். நிகர நடப்பு முதல் என்பது டேஸ் விட மிகுதியாக உள்ள நடப்பு சொத்தின் மதிப்பாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கரண்ட் லியாபிலிட்டிஸ். ஆப்ஷன் ஏ, நடப்பு பொறுப்புகள். A firm's investment decision involve. ஒரு நிறுவனத்துடைய முதலீட்டு முடிவு இதில் அடங்கும். ஆப்ஷன் ஏ, கேபிட்டல் எக்ஸ்பென்சர், மூலதன செலவு. Which of the following is not an approach to the capital structure? பின் வருவனவற்றுள் எது மூலதன கட்டமைப்பிற்கான அணுகுமுறை இல்லை? ஆப்ஷன் ஏ, கிராஸ் ப்ராஃபிட் அப்ரோச், மொத்த லாப அணுகுமுறை, கிராஸ் ப்ராஃபிட் அப்ரோச். அப்ரோச் இஸ் சிமிலர் டு த டேஸ் அப்ரோச். அணுகுமுறை போன்றே ஒத்த அணுகுமுறை கொண்டது டேஸ் அணுகுமுறை. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம், நிகர இயக்க வருமானம். ஓகேங்களா, ஒன் டைம் தான் ரீட் பண்ணுறேன், ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு லிஸ்ட் த ஃபாலோவிங் கோல்ஸ். சமநிலை மதிப்பெண் அட்டை பின்வரும் இலக்குகளை பட்டியலிடுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபினான்சியல் கோல்ஸ், கஸ்டமர் கோல்ஸ், இன்டர்னல் பிஸ்னஸ் கோல்ஸ் அண்டு இனோவேஷன் அண்டு லேர்னிங் கோல்ஸ். அதாவது நிதி இலக்குகள், வாடிக்கையாளர் இலக்குகள், உள் வணிக இலக்குகள், புதுமை மற்றும் கற்றல் இலக்குகள். நெக்ஸ்ட், the human resource management focus on action rather than on record keeping on procedure and characterized as. மனிதவள மேலாண்மை புத்தக வைப்பிற்காகவே அல்லது நடைமுறைகளுக்காகவோ அன்றி செயலில் அதிக கவனம் செலுத்துவது என்பது ஆக்ஷன் ஓரியன்டட். ஆப்ஷன் பி, ஆக்ஷன் ஓரியன்டட், செயல் சார்பு உடையது, செயல் சார்பு உடையது. Which one is not the form of e-commerce? பின் வருவனவற்றுள் எது மின் வணிகத்தின் வடிவம் அல்ல? ஆப்ஷன் டி, மேனேஜர் டு மேனேஜர், மேலாளருக்கு மேலாளர் அப்படின்றது மின் வணிகத்தின் வடிவம் அல்ல. Which one is the tool of business ethics? எது வணிக நெறிமுறைகளின் கருவியாகும்? ஆப்ஷன் சி, மாரல் ரூல்ஸ். ஓகேங்களா, ஒழுக்க விதிகள், மாரல் ரூல்ஸ். Who developed the concept of management by objective? குறிக்கோள்கள் மூலம் மேலாண்மை என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் சி, பீட்டர் ட்ரக்கர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி, பீட்டர் ட்ரக்கர். The supreme authority of a cooperative society is. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் உச்ச அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜென்ரல் பாடி. ஓகேங்களா, பொதுக்குழு, ஜென்ரல் பாடி, பொதுக்குழு. டேஸ் இஸ் சூஸிங் த ரைட் கேண்டிடேட் ஃப்ரம் எ pool ஆஃப் applicants. மொத்த விண்ணப்பதாரர்களின் சரியான நபரை தேர்வு செய்யும் முறை. ஆப்ஷன் சி, செலக்ஷன், தேர்வு செய்தல். ஆப்ஷன் சி, செலக்ஷன். ஐடென்டிஃபையிங் அண்ட் குரூப்பிங் ஆஃப் ஒர்க் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப். கண்டறிதல் மற்றும் வேலையை குழுவாக பிரிப்பது டேஸ் சிறப்பியல்புகளில் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்கனைசேஷன், அமைத்தல். ஆப்ஷன் ஏ, ஆர்கனைசேஷன், அமைத்தல்.
The Working Group of Cooperation of the Administrative Reforms Commission. கூட்டுறவு நிர்வாகத்தை மாற்றி அமைத்தல் பணிக்குழு. ஆப்ஷன் ஏ 1967 1967. Dash status of officers acting functional advisors of the register at headquarters. பணிகளுக்கான ஆலோசனை பதிவாளர் டேஸ் தகுதியில் தலைமையிடத்தில் இருக்க வேண்டும். ஆப்ஷன் டி ஜாயிண்ட் ரெஜிஸ்டர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி இணை பதிவாளர் ஜாயிண்ட் ரெஜிஸ்டர். The area of operation of the Multi-State Cooperative Societies Act 2002. பல மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 2002 விவகார எல்லையானது பியாண்ட் தி ஒன் ஸ்டேட். ஆப்ஷன் பி பியாண்ட் தி ஒன் ஸ்டேட், ஒரு மாநிலத்திற்கு அப்பால். Which rule states the power of register to freeze credit or any other assistance in Tamil Nadu Cooperative Societies Rule 1988. அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதி 1988 கீழ் எந்த விதியில் பதிவாளருக்கு கடன் மற்றும் பிற உதவிகளை நிறுத்தி வைக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ரூல் 23. ஓகேங்களா, விதி 23. In Tamil Nadu Cooperative Society Rule 1988, which rule stated the procedure regarding amendment of bylaws? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதி 1988 துணை விதி திருத்த நடைமுறை எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ரூல் 9, விதி 9, ரூல் 9. அர்த்தநாரீஸ்வரன் Committee on Cooperative Law submitted its report in the year. அர்த்தநாரீஸ்வரன் குழு கூட்டுறவு சட்டம் பற்றிய அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1987 1987. அர்த்தநாரீஸ்வரன் குழு கூட்டுறவு சட்டம் அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1987. The following statement one is wrong in the Cooperative Credit Society Act 1904. அதாவது கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் எந்த ஒன்று தவறானது? குறிப்பாக கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் 1904 தவறானது வந்து என்னன்னா ஆப்ஷன் டி லோன்ஸ் could be advanced only to the members. அதாவது உறுப்பினர்களுக்கு மட்டும் கடன் வழங்கப்படும் அப்படின்றது தவறானது. Operation Flood program was implemented in Dash cooperatives. Operation Flood திட்டம் Dash கூட்டுறவுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் டி டெய்ரி. ஓகேங்களா, பால் கூட்டுறவுகள் டெய்ரி பால். ஓகேங்களா. The following one is the cooperative brand name. அதாவது கீழுள்ளவைகளுள் ஒன்று கூட்டுறவு நிறுவன வணிக்குறி பெயர். ஆப்ஷன் டி அமுல். ஓகேங்களா, மில்மா, ஆவின், நந்தினி இது எல்லாமே வந்து கோஆப்ரேட்டிவ் கிடையாது. ஸோ அமுல் வந்து கோஆப்ரேட்டிவ் நிறுவனம் தான். ஓகேங்களா, ஸோ அமுல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனந்த் பர்டன் கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் இஸ் ஆன். ஆனந்த் அமைப்பு முறை கூட்டுறவு ஒரு டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ், மேற்கூறிய அனைத்தும் சரி. ஓகேங்களா, மேற்கூறிய அனைத்தும் சரி. The activities and functions of the RBI in the sphere of rural credit are. கிராமிய கடன் வழங்குவதில் ஆர்பிஐயின் செயல்கள் மற்றும் பணிகள் டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ், அதாவது அனைத்தும் சரி. ஆர்பிஐயோட பணிகள் என்ன? செயல்கள் மற்றும் பணிகள் வந்து ஃபினான்சிங் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொமோஷனல், அட்வைசரி அண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன்ஸ், ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நிதி பணிகள், வளர்ச்சி ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள், நெறிப்படுத்துதல் பணிகள், மேற்கூறிய அனைத்து பணிகளும் ஆகும். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஷார்ட் டேர்ம் 3 tier கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் இஸ். குறுகிய கால 3 அடுக்கு கூட்டுறவு கடன் அமைப்பானது. ஆப்ஷன் சி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், PACCS. சேம் தான். ஆப்ஷன் சி மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், PACCS. அசர்ஷன் ஏ வந்து PACCS provides crop loan to members. Reason DCCB borrow funds from SCB. உறுதியாக கூறுதல் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டுறவு கடன் சங்கம் உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குகிறது. காரணம் மத்திய கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு வங்கியிடம் இருந்து கடன் பெறுகிறது. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஏவின் சரியான விளக்கம் அல்ல.
Dash committee expressed the conditions of the marketing cooperatives extremely miserable. விற்பனை கூட்டுறவு சங்கங்களின் நிலை மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது என்று டேஸ் குழு கூறியது. ஆப்ஷன் பி கோர்வாலா கமிட்டி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி கோர்வாலா குழு. The NCCF was started its functions dash year. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையமானது தனது பணியை டேஸ் ஆண்டு துவக்கியது. செப்டம்பர் 1966. ஓகேங்களா. செப்டம்பர் 1966. The primary classification of agricultural cooperative banks is based on the விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்கள் முதன்மையாக டேஸ் என்ற அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. ஆப்ஷன் பி டேர்ம் ஆஃப் லெண்டிங். கடன் வழங்கப்படும் காலம். டேர்ம் ஆஃப் லெண்டிங். எக்ஸ்பேண்ட் NCCF விரிவாக்கம் NCCFோட விரிவாக்கம் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன். தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம். நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன். ஓகேங்களா. அடுத்து கிராஃபிகார்ட் ரெக்கமெண்டட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப். கிராஃபிகார்ட் குழுவின் பரிந்துரையில் அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி நபார்டு வங்கி. ஓகேங்களா. நபார்டு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. அதை தான் நம்ம நபார்டுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the main statement of All India Rural Credit Survey Committee is. அகில இந்திய கிராம கடன் ஆய்வுக்குழுவின் முக்கிய சாராம்சம். ஆப்ஷன் ஏ கார்ப்பரேஷன் ஹேஸ் ஃபெயில்டு பட் இட் மஸ்ட் சக்சீட். கூட்டுறவு தோல்வியடைந்தது ஆனால் கட்டாயம் வெற்றி பெறும். The first stage of cooperative movement in India during pre-era year is. விடுதலைக்கு முன் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தின் முதல் பகுதிக்கான வருடம் 1904 முதல் 1911. ஆப்ஷன் ஏ 1904 to 1911. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் ரிமார்க்டு. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் கூறியது ஃபைண்ட் ரைஃபீசன். ஓகேங்களா. அதாவது ரைஃபீசனை கான் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ICA 1966 கமிஷன் 6th கோஆபரேட்டிவ் பிரின்சிபல் இஸ். பன்னாட்டு அல்லது அகில உலக கூட்டுறவு இணையம் 1966 6வது கூட்டுறவு கொள்கையானது. ஆப்ஷன் சி கோஆபரேஷன் அமாங் கோஆபரேட்டிவ்ஸ். கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு. The principles which have been commonly adopted all over the world are those which were laid down by. உலகெங்கிலும் பொதுவாக கடைபிடிக்கப்பட்டு வந்த கூட்டுறவு கோட்பாடுகள் டேஸ் அவர்களால் வகுத்து பயன்படுத்தப்பட்ட கோட்பாடுகளாகும். ஆப்ஷன் சி ராக்டேல் பாயினியர்ஸ். ஓகேங்களா. ஆப்ஷன் சி ராக்டேல் முன்னோடிகள். ராபர்ட் ஓவன் எஸ்டாப்ளிஷ்ட் எ. ராபர்ட் ஓவன் நிறுவியது ஒரு. ஆப்ஷன் சி நியூ மாரல் வேர்ல்டு. புதிய அறநெறி உலகம். நியூ மாரல் வேர்ல்டு. ரைஃபீஷியன் பிலாங்ஸ் டு டேஸ் கண்ட்ரி. ரைஃபீஷியன் டேஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆப்ஷன் பி ஜெர்மனி. ஆப்ஷன் பி ஜெர்மனி. The DAS organization is based on the principles of one man one vote. ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு என்ற தத்துவம் பின்பற்றப்படும் அமைப்பு DAS ஆகும். ஆப்ஷன் டி கோஆபரேட்டிவ் கூட்டுறவு. ஓகேங்களா. ஆப்ஷன் டி கூட்டுறவு. The concept of cooperation is. கூட்டுறவின் கருத்து என்பது செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மியூச்சுவல் ஹெல்ப். சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவி. பேலன்ஸ் ஷீட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப். இருப்புநிலை குறிப்பு என்பது டேஸ் கொண்ட பட்டியலாகும். ஆப்ஷன் டி லியாபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ். பொறுப்புகள் மற்றும் சொத்துக்கள். An examination of DAS, if any, is the special duties and responsibilities of cooperative auditor. கூட்டுறவு தணிக்கையாளரின் சிறப்பு கடமை மற்றும் பொறுப்புகள் என்பது DAS பரிசோதனை செயலாகும். ஆப்ஷன் டி ஓவர் டியூ டெப்ட்ஸ். ஓகேங்களா. ஓவர் டியூ டெப்ட்ஸ் கடன் நிலுவை அல்லது மிகை கெடு கடன்.
Audit of cooperative societies in Tamil Nadu is carried out by cooperative auditors who are working under the direct control of the. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கையானது டேஸ் அவர்களின் நேரடி பார்வையின் கீழ் வரும் கூட்டுறவு தணிக்கையாளர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. ஆப்ஷன் பி த டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட். ஓகேங்களா, த டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட் கூட்டுறவு தணிக்கை இயக்குனர். ஆடிட்டிங் இஸ் எ வெரி டேஸ் டாஸ்க். தணிக்கையியல் என்பது டேஸ் பணியாகும். ஸோ ரீசனபிள் டாஸ்க், அதாவது பொறுப்பான பணி. ஆப்ஷன் சி ரீசனபிள் டாஸ்க். Audit has its origin in the Latin word audere that means to. ஓகேங்களா, அதாவது தணிக்கை என்பது லத்தீன் மொழியில் ஆடையர், அதன் பொருள் டேஸ் ஆகும். தணிக்கை அப்படின்றது பொருள் வந்து ஹியர். ஓகேங்களா, கேட்டல். ஆப்ஷன் பி ஹியர், கேட்டல். The balance sheet express dash of the particular business concern. ஒரு வியாபார நிறுவனத்தின் இருப்புநிலை குறிப்பு வெளிப்படுத்துவது டேஸ் ஆகும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபினான்சியல் பொசிஷன் as on that date. ஓகேங்களா, ஃபினான்சியல் பொசிஷன் as on that date. குறிப்பிட்ட நாளின் நிதிநிலை. ஆப்ஷன் டி குறிப்பிட்ட நாளின் நிதிநிலை. The following one is correct. கீழ் கொடுக்கப்பட்டவைகளில் ஒன்று சரியானது. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் ப்ளஸ் லியாபிலிட்டிஸ். மூலதனம் ஈக்குவல் டு சொத்துக்கள் ப்ளஸ் பொறுப்புகள். Members entrance fee entry is entered in the dash side of receipts and payments account of the cooperative account keeping. கூட்டுறவு கணக்கு பதிவு முறையில் உறுப்பினர்களின் நுழைவு கட்டணம் டேஷ் பக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஆப்ஷன் பி ரிசிப்ட் பக்கத்தில், பெறுதல். ஓகேங்களா, ஆப்ஷன் பி ரிசிப்ட். While the terms used in cooperative account keeping are dash and dash in double entry bookkeeping, the term debit and credit are used. கூட்டுறவு கணக்கு பதிவியலில் டேஷ் மற்றும் டேஷ் பயன்படுத்தும் சொற்கள் இரட்டை கணக்கு பதிவியலில் வரவு மற்றும் செலவு என பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ், பெறுதல் மற்றும் செலுத்துதல்கள். அதை தான் கிரெடிட், அதாவது டெபிட் கிரெடிட்னு சொல்கிறாங்க கணக்கு பதிவியலில். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெறுதல் மற்றும் செலுத்துதல்கள், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் இஸ் டெபிட். ஆள்சார் கணக்கு விதி என்பது டேஷ் பற்று, ரிசீவர். ஆப்ஷன் சி ரிசீவர், பெறுபவருடைய பற்று. ஆப்ஷன் சி ரிசீவர், பெறுபவருடைய பற்று. ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். மொத்தம் வந்து இந்த கொஸ்டினில் 200 இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே 50-50 வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.